பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்னைக்கு சூரத்துல் அல் கலம் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன். வ இன்னக லஅலா குலுகின் அலீம். ஃபஸதுப்சிரு வ யுப்சிரூன். பிஅய்யிகுமுல் மஃதூன். இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் லல்லா அன் ஸபீலிஹி வ ஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். நூன் எழுத்துக்கோல் மீதும் இன்னும் அதன் மூலம் அவர்கள் எழுதுவதின் மீதும் சத்தியமாக. உம்முடைய இறைவனின் அருட்கொடையால் நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல. இன்னும் உமக்கு முடிவுறாத நற்கூலி நிச்சயமாக இருக்கிறது. மேலும் நபியே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். எனவே வெகு சீக்கிரத்தில் நீங்களும் பார்ப்பீர், அவர்களும் பார்ப்பார்கள். உங்களில் எவர் பைத்தியமென்னும் நோயால் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர் என்பதே. உம்முடைய இறைவன் அவனுடைய வழியை விட்டு தவறியவர் யார் என்பதை நிச்சயமாக மிக அறிந்தவன். அதுபோன்றே நேர்வழி அடைந்தோரையும் அவன் மிக அறிந்தவன். இந்த அத்தியாயம் நான் 1-7 வரைக்கும் ஓதனேன். மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த எதிர்ப்பு கடுமையாகிவிட்டிருந்த போது இது அருளப்பட்டது. இதில் 3 கருத்துக்கள் கூறப்பட்டது. அதாவது, எதிர்ப்பவர்களின் ஆட்சேபனைகளுக்கு பதில், 2வது அவங்களை எச்சரித்த அறிவுரை கூறுவது, 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொறுமையாக இருக்கும்படியும் நிலை குலையாமல் இருக்கும்படியும் எடுத்து சொல்வது. உரையின் தொடக்கத்தில் அன்னலாரை நோக்கி பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. இந்த இறை நிராகரிப்பார்கள் உம்மை பைத்தியக்காரர் என்று கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் சமர்ப்பித்து கொண்டிருக்கும் இந்த வேதமும் நீங்கள் கடைப்பிடிக்கின்ற உம்முடைய சிறப்பு வாய்ந்த ஒழுக்கமும் இவங்களுடைய இந்த பொய்யை மறுத்துரைக்க போதுமானவை. யார் பைத்தியக்காரர், யார் விவேகி என்று அனைவரும் தெரிந்து கொள்ளும் ஒரு நேரம் விரைவில் வரத்தான் போகின்றது. எனவே உமக்கு எதிராக கிளப்பப்பட்டு வரும் எதிர்ப்பு புயலில் சாய்ந்து விடாதீர்கள் அப்படிங்கிறது 1-7 வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய முதல் வசனம் நூன் வல் கலம், அதாவது எழுதுகோலின் மீது சத்தியமாக. இதன் வெளிப்படையான பொருள் என்னன்னா, இது எழுதுவதற்கு பயன்படுத்தும் உண்மையான எழுதுகோலை குறிக்கிறது. அல்லாஹ் 96வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் இதை பற்றி சொல்கிறான். இக்ரா வரப்புகல் அக்ரம் அல்லதி அல்லமல் பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். ஓதுவீராக, உம்முடைய இறைவனின் மாபெரும் கொடையாளி, அவனே எழுதுகோலை கொன்று கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். எனவே இந்த கூற்று அல்லாஹ் தன் படைப்பினங்களுக்கு எழுதும் திறனை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அறிவை பெறச் செய்து அவர்களுக்கு வழங்கிய அருளை பற்றி எச்சரிக்கை செய்து சத்தியம் செய்வதாகும். எனவே அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், வமா யஸ்தரூன், மேலும் அவர்கள் எழுதுவதன் மீதும் சத்தியமாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஹாஜித் ரலியல்லாஹு மற்றும் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய அனைவரும் இதன் பொருள் அவங்க எழுதுறது என்று கூறினார்கள். வானவர்களும் அவர்கள் பதிவு செய்யும் அடியார்களின் செயல்களும் என்று கூறினார்கள். மற்றவர்கள் சொல்கிறாங்க, மாறாக இங்கு குறிப்பிடப்படுவது அல்லாஹ் அனைத்து படைப்பினர்களின் விதிகளை எழுதிய போது விதியை எழுதச் செய்து எழுதுகோலாகும். இது வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இதற்காக எழுதுகோலை பற்றி அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள் அவங்க முன்வைக்கிறாங்க. இப்னு அபி ஹாத்திம் அவர்களோ அல் வலீத் பின் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து பதிவு செய்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, என் தந்தை இறக்கும் தருவாயில் இருந்தபோது என்னை அழைத்து என்னிடம் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதை நான் கேட்டேன். நிச்சயமாக அல்லாஹ் முதலில் படைத்த எழுதுகோள் தான். அதற்கு அவன் எழுது என்று கூறினான். எழுதுகோள் கேட்டது, என் இறைவா, நான் என்ன எழுதுவது? அவன் கூறினான், விதியையும் நித்திய காலம் வரை நடக்கவிருப்பதையும் எழுது. இந்த ஹதீஸை இமாம் அஹ்மத் அவங்க பல்வேறு அறிவிப்பாளர் தொடர்கள் மூலம் பதிவு செய்துள்ளார்கள்.
எழுதுகோலின் மீதும் சத்தியம் செய்வது நபியின் மகத்துவத்தை குறிக்கிறது. அல்லாஹ் கூறுகிறார், உமது இறைவனின் அருளால் நீர் பைத்தியக்காரர் அல்ல. இதன் பொருள் என்னன்னா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. உமது மக்களின் உள்ள அறியாதவர்கள் கூறுவது போல் நீர் பைத்தியக்காரர் அல்ல. அவர்கள் நீ கொண்டு வந்த வழிகாட்டுதலையும் தெளிவான உண்மையும் மறுப்பவர்கள். எனவே அதன் காரணமாக அவர்கள் உமக்கு பைத்தியம் என்று பழி சுமத்துகிறார்கள். மேலும் நிச்சயமாக உமக்கு மம்னூன் இல்லாத ஒரு வெகுமதி இருக்கிறது. இதன் பொருள் என்னன்னா, உமக்கு மாபெரும் வெகுமதியும் ஒருபோதும் துண்டிக்கப்படாத அல்லது அழியாத ஏராளமான அருளும் உண்டு. ஏனினால் நீ உமது இறைவனின் செய்தியை படைப்பினர்களுக்கு எடுத்துரைத்து அவங்களுடைய துன்புறுத்தல்களுக்கு பொறுமையாக இருந்தீர் அப்படிங்கிறது இதன் பொருளாகுது. அதுக்கு அடுத்த வசனம், அலீம், நிச்சயமாக நீங்கள் ஒரு மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக நீங்கள் ஒரு மகத்தான மார்க்கத்தின் மீது இருக்கிறீர்கள். ஷாஹித் பின் ஹிஷாம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் பற்றி கேட்டதாகவும் அதற்கு அவங்க நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையா என்று பதிலளித்ததாகவும் எங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஷாஹித் கூறினார், நிச்சயமாக பின்னர் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் பொருள் குர்ஆன் உள்ள கட்டளைகள் மற்றும் தடைகளின்படி அவங்க செயல்படுவார்கள் என்பதாகும். அவர்களுடைய இயல்பும் குணமும் குர்ஆனுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்கள் தமது இயல்பான மனோநிலையை, அதாவது சரீர இச்சையை கைவிட்டார்கள். எனவே குர்ஆன் எதை கட்டளையிட்டதோ அதை அவர்கள் செய்தார்கள், எதை தடுத்ததோ அதை அவர்கள் தவிர்த்தார்கள். இதனுடன் அல்லாஹ் அவங்களுக்கு உயர்ந்த நற்குணத்தை வழங்கினான். அதில் அடக்கம், கருணை, வீரம், மன்னிப்பு, மென்மை மற்றும் பிற அனைத்து பண்புகளும் அடங்கும். 2 சஹீஹ்களிலும் உறுதிப்படுத்தப்பட்டதை போன்றது இது. அனஸ் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 10 வருடங்கள் சேவை செய்தேன். அவர்கள் ஒருபோதும் என்னிடம் அதிருப்தியான ஒரு வார்த்தையும் கூட கூறியதில்லை. நான் செய்த ஒரு காரியத்தை பற்றி ஏன் அப்படி செய்தாய் என்றும், நான் செய்யாத ஒரு காரியத்தை பற்றி ஏன் இதை செய்யவில்லை என்றும் அவர்கள் ஒருபோதும் என்னிடம் கேட்டதில்லை. அவர்கள் மிக சிறந்த குணமுடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளங்கையை விட மென்மையான எந்த பட்டையோ அல்லது வேறு எந்த பொருளையும் நான் தொட்டதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வியர்வை விட சிறந்த நறுமணம் கொண்ட எந்த கஸ்தூரியோ அல்லது வாசனை திரவத்தையோ நான் நுகர்ந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இமாம் அல் புகாரி அவர்கள் இதை ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸு இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கள் கையால் ஒருபோதும் தங்கள் ஊழியரை அடித்ததில்லை, ஒரு பெண்ணையும் அடித்ததில்லை. அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்யும் போது தவிர அவர்கள் தங்கள் கையால் எதையும் அடித்ததில்லை. 2 விஷயங்களுக்கிடையில் அவர்களுக்கு தேர்வு வழங்கப்பட்டால் பாவமானதாக இல்லாதவரை 2இல் எளிதானதே அவர்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது. அது பாவமானதாக இருந்தால் அவர்கள் மக்களை விட பாவத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தார்கள். அல்லாஹ்வின் வரம்புகள் மீறப்பட்டால் தவிர தங்களுக்கு செய்யப்பட்ட எதற்கும் அவர்கள் பழி வாங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் அல்லாஹுக்காக பழி வாங்குவார்கள். இமாம் அஹ்மத் அவங்க அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து பதிவு செய்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் நல்ல நடத்தைகளை முழுமைப்படுத்தவே அனுப்பப்பட்டுள்ளேன். அஹ்மத் அவங்க மட்டும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், விரைவில் நீங்களும் பார்ப்பீர்கள், அவங்களும் பார்ப்பார்கள், உங்களில் எவர் பைத்தியத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் என்று. அதுக்கு அடுத்த வசனத்தில், இன்ன ரப்பக ஹுவ அலமு பிமன் லல்ல அன் சபீலிஹி வஹுவ அலமு பில் முஹ்ததீன், நிச்சயமாக உமது இறைவன் அவனுடைய பாதையிலிருந்து வழி தவறியவரை நன்கு அறிவான், மேலும் நேர்வழி பெற்றவர்களையும் அவன் நன்கு அறிவான். இதன் பொருள் உங்களின் உள்ள 2 குழுக்களின் எது உண்மையாகவே நேர்வழி பெற்றது என்பதையும் அவன் அறிவான், மேலும் உண்மையிலிருந்து வழி தவறிய கூட்டத்தையும் அவன் அறிவான். 7 வசனம் வரைக்கும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
யா அல்லாஹ், எங்கள் அன்னாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அவருக்கு நீ அருள் புரிவாயாக. அவரது தவறுகளை அலட்சிப்படுத்துவாயாக. அவர் தங்கும் இடத்தை மதிப்புமிக்கதாக ஆக்குவாயாக. அவர் நுழையும் இடத்தை விசாலமாக்குவாயாக. அவரை நீ தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் கழுவாயாக. வெள்ளையான ஆடை அழுக்கிலிருந்து சுத்தம் செய்வது போல் இவரை குற்றத்திலிருந்து சுத்தம் செய்வாயாக. இங்கிருக்கும் வீட்டை விட சிறந்த வீட்டையும், இங்கிருக்கும் குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தையும், இங்கிருந்த வாழ்க்கை துணையை விட சிறந்த துணையும் இவருக்கு வழங்குவாயாக. மேலும் இவரை சோனத்தில் பிரவேசிக்க செய்வாயாக. மேலும் இவரை கபருடைய வேதனையிலிருந்து காப்பாயாக. நரகத்துடைய வேதனையிலிருந்து இவரை காப்பாயாக. யா அல்லாஹ், மன்னிப்பவனே, இவருக்கு மன்னிப்பளி. நேர்வழி பெற்றவர்களுடன் சேர்ந்து இவரது தகுதியை உயர்த்துவாயாக. இவர் விட்டு சென்றவர்களுக்கு நீ பொறுப்பாளியாக ஆக்குவாயாக. அகிலத்தின் அதிபதியை இவரையும் எங்களையும் மன்னிப்பாயாக. இவரது மண்ணறையை விசாலமாக்குவாயாக. அதில் இவருக்கு ஒளிவை ஏற்படுத்துவாயாக. ஆமீன்.